லாஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் அரே பற்றி பார்த்தோம், அரே எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டென்ஸ் அரே, ஸ்பார்ஸ் அரே பற்றி பார்த்தோம். ஏன் இண்டெக்ஸ் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயே ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ன்றது என்ன அப்படின்னா ரியல் வேர்ல்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கார், இல்லை பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு அனிமலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு தனியாக இருக்கும், பிஹேவியர்ஸ் தனியாக இருக்கும். இப்போ கார்ன்னு எடுத்திங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்குது. அதே மாதிரி அனிமல் எடுத்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்குது. பில்டிங் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்குது, டைப் இருக்குது. ஸோ ஆக்ஷன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஷன் சொல்லலாம், இல்லை பிஹேவியர்னு சொல்லலாம். பார்த்திங்க அப்படின்னா அனிமல் வந்து ஒரு விதமான சவுண்ட் விடும், நம்ம வந்து பேசுகிறோம், ஓகேவா, ஹியூமன்ஸ் வந்து பேசுகிறோம். அதே மாதிரி வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா மூவ் ஆக போகுது. பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணால் லைட் எரிய போகுது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பிஹேவியர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்க ரியல் வேர்ல்டில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்யூட்டருக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்னு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து ஒரு பர்சன் ஆப்ஜெக்டாக செட் பண்ணியிருக்கேன். இதில் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹேர், ஐஸ், இதெல்லாம் வந்து பிளாக் ஹேர், பிளாக் ஐஸ், இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா, இருக்கிறது. அதே மாதிரி ஷர்ட் சொல்லலாம், ஷர்ட் கலர், இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லலாம். அவங்களோட அந்த பர்டிகுலர் இந்த ஆப்ஜெக்டோட ஆக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஈட், ஸ்லீப், வாக், ப்ளே, ஸ்டடி, இதெல்லாம் வந்து ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேராக இருக்கும், சரியா. ஸோ இது அப்படியே வந்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து நான் ஆப்ஜெக்ட்.json சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் என்னோடய டேரக்டரியில் ஜாவாஸ்கிரிப்டில். நீங்களும் அதே மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு யூஸரோட ப்ரொஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன், ஓகேவா. யூஸர் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கர்லி ப்ராக்கெட், ஓகேவா. ஆப்ஜெக்ட் லிட்டரல் எதுன்னா கர்லி ப்ராக்கெட். அரேக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கர்லி ப்ராக்கெட், ஓகேவா. ஆல்ரெடி நான் சொன்ன ஆப்ஜெக்ட்ன்றது கீ வேல்யூ பேர்னு சொன்னேன். ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை பிஹேவியராக இருந்தாலும் சரி, ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, கீ வேல்யூ பேர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு கீ என்ன கொடுக்கலாம்னா யூஸரோட நேம். யூஸரோட நேம் பார்த்திங்க அப்படின்னா K7 வச்சுப்போம், ஓகேவா, ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி ஏஜ் 30. அதே மாதிரி ஏர் கலரை பார்த்திங்க அப்படின்னா பிளாக். அதே மாதிரி ஐ கலர் பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இப்போது எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருச்சா. அதே மாதிரி பிஹேவியர்ஸ்னு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த பிஹேவியர்ஸ்ன்றது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மெயினாக ஜாவாஸ்கிரிப்டில் எது வச்சு கொடுப்பாங்கன்னா மெத்தடை வச்சு கொடுப்பாங்க, சரியா, மெத்தட். ஸோ மெத்தட்ன்றது வேறு இதில் ஃபங்க்ஷனை தான் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை தான் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட்குள்ளே இல்லை கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணும்போது மெத்தட்னு சொல்லுவாங்க, சரியா. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஈட்டுன்னு கொடுத்துக்கலாம், ஓகேவா. ஈட்டுன்ற ஒரு கீ கொடுத்துட்டு அதுக்கு வேல்யூ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷனாக கொடுத்துக்கணும், அனானமஸ் ஃபங்க்ஷன், ஓகேவா. உங்களால் வந்து ப்ரிமிட்டிவ் வேல்யூஸ் கொடுத்துக்க முடியும் ஒரு வேல்யூவாக, அதே மாதிரி நான் ப்ரிமிட்டிவ் வேல்யூஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம், ஓகே, வேல்யூவாக. இதில் பார்த்தீங்கன்னா லாகில் ஸோ ஒரு வேல்யூ ஐம் கன்னா ஈட் ஐஸ்கிரீம் அப்படின்ற ஒரு வேல்யூ நான் வச்சுருக்கேன், ஓகே. ஸோ இதான் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதை இப்போ எப்படி அக்சஸ் பண்ணுறது, நார்மலாக அரேயில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்கொயர் ப்ராக்கெட்ன்றனால ஸோ அந்த நேமை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இண்டெக்ஸாக பாஸ் பண்ணுவோம். பட் ஆப்ஜெக்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டாட் நோட்டேஷன் வச்சு அக்சஸ் பண்ணுவோம். இப்போது அந்த யூசர் ப்ரொஃபைல், இப்போ எனக்கு வந்து இந்த ஏர் கலர் வந்து தெரியணும்னு வச்சுப்போமே, அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த யூசர் நேம் அந்த வேரியபிள் நேமை கால் பண்ணிவிட்டு டாட் வச்சு இதுக்குள்ளே இருக்க வேல்யூ நீங்கள் அக்சஸ் பண்ணணும். டாட் ஏர் கலர், ஓகேவா. ஸோ ஏர் கலர் கொடுத்தா அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பிளாக்னு வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு வேல்யூ நீங்கள் தனித்தனியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இதிலே நான் என்ன பண்ணுறேன், கமா கொடுத்துட்டு யூசர் ப்ரொஃபைல் டாட் ஏஜ், ஓகேவா. பார்த்தீங்கன்னா 13 வரும், ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், சிங்கிள் லைனில் வேணும்னா கமா கொடுத்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாகவும் நீங்கள் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் console.logன்னு கொடுத்துட்டு இதிலே வந்து யூசர் ப்ரொஃபைல் டாட் யூசர் நேம் கொடுத்துட்டு K7 அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ ஓகே, இப்போ வந்து நீங்கள் நார்மல் ப்ராப்பர்ட்டி வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் அந்த நேமை மட்டும் நீங்கள் கால் பண்ணால் போதும். பட் இங்கே நான் பிஹேவியர்னு சொல்லியிருக்கல, ஒரு மெத்தட்னு சொல்கிறேன். இந்த மெத்தட் எப்படி நான் கால் பண்ணுறது, ஸோ மெத்தட்னு சொல்ல இல்லை ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்ன டைப்பில் இருக்குதுன்னு தெரியறதுக்காக நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ணுற மாதிரி அக்சஸ் பண்ணலாம், ஓகேவா. யூசர் ப்ரொஃபைல் டாட் ஈட் ஒரு ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ணுறேன், டேரெக்டாக நான் அக்சஸ் பண்ணுறேன், ஓகேவா. பண்ணும்போது என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். ரன் பண்ண அப்படின்னா எனக்கு ஃபங்க்ஷன் ஈட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு காமிக்குதா, ஏன்னா
ஒரு ஃபங்க்ஷனை தான் நான் வேல்யூவாக பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஃபங்க்ஷன் ஈட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு வேல்யூவாக வந்து எனக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறனால ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கால் பண்ணுவோம்? டேரெக்டாக வந்து அந்த நேமுக்கு அப்புறம் ஓப்பன் க்ளோஸ் பேரன்தசிஸ் கொடுப்போம். ஓப்பன் க்ளோஸ் பேரன்தசிஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ரன் பண்ணுறேன். ஐம் கன்னா ஈட் ஐஸ்கிரீம்னு வருதா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு அன்டிஃபைன் வருது இல்லை? ஏன் அன்டிஃபைன் வருது? ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷனில் பார்த்துருப்போம் இல்லையா? ஒரு console.logக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? இது இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன், இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, மெத்தட்னு சொல்ல ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், இது ஏதாச்சும் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். ரிட்டர்ன் பண்ண வேல்யூ தான் எனக்கு என்ன பண்ணும்? இந்த console.log வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். கரெக்டு தானே? இப்போது console.log இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக அந்த மெத்தடை கால் பண்ணிங்க அப்படின்னா இப்போது எனக்கு என்னது? யூசர் ப்ரொஃபைல் டாட் இந்த மெத்தடை இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஓகே, ஐம் கன்னா ஈட் ஐஸ்கிரீம். இன்கேஸ் நாமளாக இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ரிட்டர்ன் கொடுத்தீங்க அப்படின்னா ரிட்டர்னில் வந்து வெனிலா ஐஸ்கிரீம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் என்ன பண்ணுறேன்? ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணுறேன். லெட் ஐஸ்கிரீம் டைப் அப்படி. ஓகேவா? ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அந்த வேரியபிள் சேர்த்து நான் கால் பண்ணிடுறேன். console.logல ஐஸ்கிரீம் டைப். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு என்னது? ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த ஏர் கலரில் இந்த Black 30 வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கேஸ் 1 வரும். இது பார்த்திங்கன்னா I'm gonna eat ஐஸ்கிரீம்னு வரும். இதை கால் பண்ணும்போது console.logல ஐஸ்கிரீம் கொடுக்கும்போது இந்த மெத்தட் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோ அது வந்து இந்த பர்டிகுலர் வேரியபிள் ஹோல்ட் பண்ண அதை பிரிண்ட் பண்ணணும். ரன் பண்ண அப்படின்னா ஓகேவா? இதை வச்சுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Black 30, ஏன்னா இந்த ஏர் கலரை கால் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஏஜை கால் பண்ணியிருக்கேன். இது யூசர் நேமை கால் பண்ணியிருக்கேன். இது அந்த மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் இங்கே நான் கால் பண்ணியிருக்கிறனால அதுக்குள்ளே இருக்க ஆப்ரேஷன் எல்லாமே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி அது எக்ஸிக்யூட் ஆகுது. ரிட்டர்ன்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறனால இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிளை கால் பண்ண அப்படின்னா எனக்கு வெனிலா ஐஸ்கிரீம்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்பர்ட்டியும் வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. சரியா? இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே எப்படி கொடுத்துருக்கோம்? ஒரு நார்மல் வேரியபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்காக கூட உங்களால் பாஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நான் வேறு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். வெஹிக்கிள்னு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெட் வெஹிக்கிள் டைப்பில் வந்து 4 wheeler. ஓகேவா? அதே மாதிரி சும்மா ப்ரைஸ்னு ஒன்று வச்சுக்கலாம். ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20,000. இதே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் டைப் இருக்குல்ல இதை நீங்கள் ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது நீங்கள் ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்? இன்னொன்று வந்து நார்மல் வேரியபிள் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி அக்சஸ் பண்ணலாம்? நார்மலாக இந்த வேரியபிள் மாதிரி இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி அக்சஸ் பண்ணுறது? ஸ்ட்ரிங் மேனரில் இது எப்படி அக்சஸ் பண்ணுறது? இப்போது console.logல நீங்கள் ஈவன் ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்தாலுமே நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக டாட் நோட்டேஷன் வச்சு அக்சஸ் பண்ணலாம். டாட் வெஹிக்கிள் டைப் கொடுத்தோம் அப்படின்னா அதை ரன் பண்ண அப்படின்னா எனக்கு 4 wheeler வரணும். அதே மாதிரி நீங்கள் இந்த ப்ரைஸ் அக்சஸ் பண்ணாலும் 20,000 வருது. ஓகேவா? இப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். இன்னொரு விதம் எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா அரை லிட்டரல் இருக்குல்ல ஸ்கொயர் ப்ராக்கெட் அதை வச்சு உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். அதை எப்படி அக்சஸ் பண்ணலான்னா வெஹிக்கிள் நேம் இந்த நேமை கால் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே நான் ஒரு ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? இங்கே ஒரு ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வெஹிக்கிள் டைப்பை கால் பண்ணணும். ஸோ இப்படி நான் கால் பண்ணாலுமே இதோட வேல்யூ 4 wheeler தான். இப்போ இன்கேஸ் இந்த ஸ்கொயர் லிட்டரலுக்குள்ளே நார்மலாக வெஹிக்கிள் டைப் இப்படி நீங்கள் கால் பண்ணிங்கன்னு வச்சுப்போமே. இப்படி நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து எரர் த்ரோ பண்ணும். வெஹிக்கிள் டைப் இஸ் நாட் டிஃபைன் வரும். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டில் ஒரு கீயை வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரை லிட்டரல் யூஸ் பண்ணால் கம்பல்சரி இது ஸ்ட்ரிங்கில் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸ்ட்ரிங்கில் கொடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா இது என்னவா தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் இல்லைன்னு தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன்? ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். ரன் பண்ண அப்படின்னா எனக்கு 4 wheeler வருதா? அதே மாதிரி நார்மல் ஃபியூல் டைப் அந்த வேரியபிள் டைப் இருக்குல்ல அதையும் நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஸ்ட்ரிங் மேனரில் நான் வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்ட்ரிங்கில் ஃபியூல் டைப் இப்போ நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ வரும். ஓகேவா? நார்மலாக இருக்க ஒரு வேரியபிள் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரிங் மேனரில் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இது நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம்? டாட் நோட்டேஷன் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து இந்த ஸ்ட்ரிங் லிட்டரலோட அட்வான்டேஜே என்ன அப்படின்னா
ஓகே, ஒரு கீ நேமுக்கு ஸ்ட்ரிங் லிட்ரல் இந்த டபுள் கோட் யூஸ் பண்ணால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இன்கேஸ் நான் வந்து என்ன பண்ணலாம், நார்மலாக ஒரு வேல்யூ வந்து நீங்கள் அசைன் பண்ணும்போது நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். கரெக்டாக மல்டிபிள் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு கீயாக கொடுக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் எப்படி கொடுக்க முடியாது. கரெக்டாக ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எரர் த்ரோ பண்ணணும், சின்டெக்ஸ் எரர் த்ரோ பண்ணணும். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா, பட் ஸ்ட்ரிங்காக நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா நான் இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எரர் த்ரோ பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் இல்லை. இன்னொரு ப்ராப்பர்ட்டி நான் என்ன பண்ணுறேன், ஸ்பேஸ் கொடுத்து நான் கொடுத்துக்கிறேன். சரியா, இங்கே கமா கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சீட்டர் டைப்னு நான் கொடுத்துக்கிறேன். சீட்டர் டைப். ஓகேவா, ஸ்பேஸ் கொடுத்து நான் கொடுக்குறேன். சீட்டர் டைப்பில் வந்து அரேயில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 3 4 நான் கொடுத்துக்கிறேன். சரியா, கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீக்கு வந்து என்னால் ஸ்பேஸ் கொடுக்க முடியுது, எனக்கு வந்து எரர் வந்து த்ரோ பண்ணல. ஓகேவா, ஸோ இதான் ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் ஸ்ட்ரிங் லிட்ரல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம் ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும். ஓகேவா, ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இது இப்போ எப்படி அக்சஸ் பண்ணுறது, இது இன்கேஸ் நீங்கள் டாட் நோட்டேஷன் வச்சு அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வெஹிக்கிள் டாட் சீட்டர் ஸ்பேஸ் டைப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு என்னது எரர் தான் வரும். ஓகேவா, இங்கே என்ன வருது, எக்ஸ்பெக்டட் சின்டெக்ஸ் எரர் வருதா. ஸோ நீங்கள் அது மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களால் வந்து டாட் நோட்டேஷன் வச்சு அக்சஸ் பண்ண முடியாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் போகும். ஒன்ஸ் நீங்கள் இந்த கீக்கு வந்து நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்கனாலே நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு அரே லிட்ரல் யூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஸ்ட்ரிங்கில் தான் அந்த வேரியபிளை நீங்கள் கால் பண்ணணும். கால் பண்ணால் மட்டும் தான் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 3 4 இருக்கா. அடுத்து இந்த ஒரு வேல்யூ எப்படி அக்சஸ் பண்ணலாம், இதை நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து ஒரு அரேவை ஹோல்ட் பண்ணியிருக்கா. ஸோ அரேவை எப்படி அக்சஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 0th இண்டெக்ஸில் எனக்கு 2 இருக்கா, அது வந்து என்னால் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 2ன்ற வேல்யூ வரும். ஓகேவா, ஸோ இப்படி தான் அக்சஸ் பண்ணுவாங்க. ஓகே தானே. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்லேயும் நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆப்ஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் அசைன்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ ஷார்ட் அண்ட் அசைன்டு ப்ராப்பர்ட்டிக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். யூநேம். ஓகே, அதே மாதிரி ஏஜ் வந்து ஒரு 30. ஓகேவா, ஸோ 2 வேரியபிள் நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெட் பர்சன்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் இதுலேயும் வந்து யூசர் நேம் இருக்க போகிறார், யூ நேம் இருக்க போகிறாங்க. ஓகேவா, இதில் வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் XYZன்னு வச்சுக்கலாம். XYZ. அதே மாதிரி ஏஜ் வந்து நான் ஒரு 14 வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கீக்கு வந்து ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இந்த வேல்யூ வந்து வேறு ஒரு வேரியபிள் இருக்க ஒரு வேல்யூ வந்து எனக்கு வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக இதை தூக்கிட்டு யூநேம் இப்படி கொடுத்துக்கலாமா. ஏன்னா எப்படியும் இந்த யூநேம்ன்ற வேரியபிளில் இந்த ஸ்ட்ரிங் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்க போகுது. நான் டேரெக்டாக ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வேரியபிளில் ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கதை நீங்கள் அசைன் பண்ணுற அவ்வளோதான். ஓகே, இதே மாதிரி ஏஜும் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஓகேவா, இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக ஷார்ட் அண்ட் அசைன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ஸோ என்னோட இந்த கீ நேம் இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டி நேமும் வேரியபிள் நேமும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு முறை கோலன் கொடுத்துக்கணும் அவசியமே இல்லை. யூநேம் இந்த மாதிரி டேரெக்டாக அந்த யூநேமை மட்டும் நீங்கள் கால் பண்ணால் போதும். அதுவே வந்து கீக்கு வந்து யூநேமாக எடுத்துகிட்டு வேல்யூ வந்து இந்த வேரியபிள் இருக்குல்ல அந்த வேல்யூ எடுத்துக்கும். ஓகேவா, இப்போ நான் கால் பண்ணேன் அப்படின்னா லாக் person1 டாட் யூநேம் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு K7 அந்த வேல்யூ வரும். ஓகே, அதே மாதிரி person1 டாட் ஏஜ் இது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 30 வரும். ஓகேவா, ஸோ இதை என்ன சொல்லுவாங்க, ஷார்ட் அண்ட் அசைன்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இதில் டைனமிக் ப்ராப்பர்ட்டின்றது என்ன அப்படின்னா, இன்கேஸ் இங்கே ஒரு வேல்யூவாக இருக்குல்ல, ஸோ இந்த வேல்யூவே நான் என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு வந்து டைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைனமிக் ப்ராப்பர்ட்டிக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெட் டைனமிக் ப்ராப்பர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இதோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்ப்ளாய் ஐடின்னு ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ இப்போ இந்த டைனமிக் வேல்யூ நான் என்ன பண்ணணும், ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணணும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேயே ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த வேரியபிள் நேமை நீங்கள் கால் பண்ணிவிட்டு கோலன். ஓகேவா, இப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் ஐடின்னு இருக்கா. ஸோ எம்ப்ளாய் ஐடி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், IFS246 இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போது இந்த வேல்யூ எப்படி நான் அக்சஸ் பண்ணுறது, அதை எப்படி அக்சஸ் பண்ணலான்னா person1
நார்மல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், டாட் கொடுக்கலாம். பட் இது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கா, அரை லிட்டரல் யூஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கேயும் அரை லிட்டரல் கொடுக்கணும். அரை லிட்டரல் கொடுத்துட்டு இது ஒரு டைனமிக் ப்ராப்பர்ட்டி தானே, ஸோ அதனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், டைனமிக் ப்ராப் அப்படின்ற அந்த வேல்யூ நீங்கள் கால் பண்ணணும். ஓகேவா, கால் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரன் பண்ணுற K730 IFS 246. ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரியறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே நான் வந்து ஃபுல் ஆப்ஜெக்டை நான் வந்து கால் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்டே நான் பர்சன் ஒன்னோட ஆப்ஜெக்டே நான் அப்படியே கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறேன். யூசர் நேம் நேம்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏஜ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, அது மாதிரி எம்ப்ளாயி ஐடின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. சரியா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து டைனமிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இது ஒரு ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே, ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் எனக்கு என்ன வருது, அன்டிஃபைன் வருதா. ஏன் அன்டிஃபைன் வருது அப்படின்னா, இந்த டைனமிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண மாதிரி ஒரு வேரியபிளாக ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு அன்டிஃபைன் வருது. சரியா, இப்போ நீங்கள் கம்பல்சரி என்ன யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்க, இந்த மாதிரி அரேக்குள்ளே ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டிங்கனால நார்மல் வேரியபிள் நேம் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி யூசர் நேம் ஏஜ் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி வேரியபிள் நேமே ஆக்ட் ஆகும். சரியா, இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்காக நீங்கள் பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேவா. இப்போ நான் கால் பண்ணுறேன், IFS 246ன்னு வருதா. இப்போ இதே நீங்கள் என்ன பண்ணலாம், டாட் நோட்டேஷன் வச்சு நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே அப்படியே நான் போகிறேன், டாட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ டைனமிக் ப்ராப் வரும். இப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப இன்னொரு ப்ராப்பர்ட்டி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே டைனமிக் ப்ராப், அந்த வேரியபிளே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி நான் அசைன் பண்ணிவிட்டு இங்கே UQI234 இந்த மாதிரி ஒரு வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். சரியா, ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ வந்து டாட் நோட்டேஷன் வச்சு நான் அக்சஸ் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ வரும். அதே மாதிரி person1 ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டைனமிக் ப்ராப் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ வரும். சரியா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூநேமில் இந்த வேல்யூ, ஏஜில் இந்த வேல்யூ, டைனமிக் ப்ராப்பில் இந்த வேல்யூ, எம்ப்ளாயி ஐடியில் இது தனித்தனியாக பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக வந்து வேல்யூ வந்து அக்சஸ் பண்ண முடியுது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து டைனமிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷார்ட் அண்ட் அசெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க.